என்சிஆர்டியில் இந்த அகாடமிக் இயர் 2025-26க்கு கிளாஸ் 12 பயாலஜியில் பயோடெக்னாலஜி சாப்டரில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கும் சரி நீட்டுக்கும் அதே தான் திரும்ப வரப்போகுது. அதே என்சிஆர்டியில் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நீட்டு என்சிஆர்டி புக்கிலேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால ஸோ அங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களோ அது நீட் எக்ஸாமுக்கும் அதே மாதிரி தான் திருப்பி நீங்கள் படிச்சாகணும். ஸோ அது என்ன சேஞ்சஸ்ங்கிறத பார்க்கலாம். இதில் நீங்கள் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸில் குளோனிங் வெக்டார்ஸில் வர குளோனிங் சைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி புக்கிலலாம் வந்து இந்த லாஸ்ட் லைன் பாருங்கள், பை பிளேட்டிங் தி டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஆன் ஆம்பிசிலின் இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த எடிஷன் புக்கிலலாம் டெட்ராசைக்கிள்னு இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஏன் கரெக்டுங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம இதில் இதுவுமே நிறையா டைமு ரொம்ப வருஷமாக இதுவுமே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையாவே வந்து இந்த ஒரு டாபிக் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்தது. இந்த என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிற இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன், இன்னொன்று டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஸோ இது எல்லாமே இந்த பேம் H1. ஸோ அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி PVU1 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். இங்கே தான் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபாரின் டிஎன்ஏ இல்லை ஆலன் டிஎன்ஏ இங்கே தான் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கன்ஃபியூஷனாக எது எங்கே ரீகாம்பினன்ட் எதில் க்ரோ ஆகும், நான் ரீகாம்பினன்ட் எதில் க்ரோ ஆகும், டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் எதில் க்ரோ ஆகுங்கிறது நிறையா பேருக்கு கன்ஃபியூஷன். இதில் எக்ஸாம்லேயுமே நிறையா கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப சின்ன கான்செப்டாக இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பயோடெக்னாலஜிங்கிறது ரொம்ப ஈஸியான சாப்டர். அண்ட் இதுலேருந்து கொஸ்டின்ஸு பாட்னிலையும் கேட்குறாங்க, ஜுவாலஜிலையும் கேட்குறாங்க. ஸோ இது இந்த ரெண்டு சாப்டர்லேருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன சின்ன சாப்டர் தான். ஒரு சாப்டருங்கிறது ஒரு 5-6 பேஜ் தான். இல்லை ஒரே நாளில் 2 சாப்டர் கூட நீங்கள் முடிச்சிடலாம் கான்செப்ட் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா. ஸோ இதில் உங்களுக்கு மெயினாக 4 டைப் தான் இருக்குது. ஒன்று உங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், ரீகாம்பினன்ட், நான் ரீகாம்பினன்ட். இந்த 4 டைப்பை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் வந்து ஈஸியாக உங்களை எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு என்சிஆர்டி புக்கில் 4 டைப் ஆஃப் உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆம்பிசிலின், குளோரம்ஃபெனிகால், டெட்ராசைக்ளின், கன்னாமைசிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற PBR 322ல் 2 தான் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன், இன்னொன்று டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஸோ அப்படி இருக்கிறதுல நீங்கள் ஒரு பிளேட்டில் ஒரு ஆம்பிசிலின் ஆன்டிபயோட்டிக்கும் இன்னொரு பிளேட்டில் டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் பிளேட்டும் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே க்ரோ ஆகாது. ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு அந்த செலக்டபிள் மார்க்கர் வந்து அதுக்குள்ளாரே உங்களுக்கு போய் அட்டாச் ஆகவே இல்லை, சரிங்களா? அதுக்குள்ளார போக அதில் இல்லை. இப்போ நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸில் 2 செலக்டபிள் மார்க்கர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ரெண்டுமே அதுக்குள்ளார டிரான்ஸ்ஃபார்மே ஆகலை. ஸோ அதனால் இது சுத்தமாக வேலையே கிடையாது. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே க்ரோ ஆகாது. டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின், டெட்ராசைக்ளின் ரெண்டுத்துலேயுமே க்ரோ ஆகும். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே வந்து உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜீன் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. PBR 322ல் வந்து இப்போ அந்த வெக்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜீனுமே இருக்குது. ஸோ ஆக்டிவாக இருக்குது. இது ரொம்ப முக்கியம். ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்குது. ஆக்டிவ் கண்டிஷனில் இருக்கிறதுனால தான் இது வந்து 2 ஆம்பிசிலின், டெட்ராசைக்ளின் ரெண்டுத்துலேயுமே க்ரோ ஆகும். சப்போஸ் நெக்ஸ்ட் அந்த குளோனிங் சைட்ஸ் எங்கே இப்போ நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி பேம் H1ல் வந்து இந்த டெட்ராசைக்ளினில் இருக்கிற பேம் H1ல் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் அதை கட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆலன் டிஎன்ஏ இல்லை ஃபாரின் டிஎன்ஏ ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஸோ அந்த ஃபாரின் டிஎன்ஏ நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா டெட்ராசைக்ளினில் அந்த ஜீன் கெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட். இது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் 2 ஜீனுமே ஆக்டிவில் இருக்கும்.
ரீகாம்பினன்ட்ஸ்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெட்ராசைக்கிளில் நீங்கள் அதை கட் பண்ணிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறதுனால ஃபாரின் டிஎன்ஏவை அந்த ஜீன் கெட்ஸ் இன்ஆக்டிவேட்டட். ஸோ அது இன்ஆக்டிவேட் ஆனதுனால அந்த நீங்கள் சப்போஸ் அதை வந்து டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரோ ஆகாது. எது ரீகாம்பினன்ட் வந்து க்ரோ ஆகாது. பட் ஆனால் வந்து ஆம்பிசிலினில் க்ரோ ஆகும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டெட்ராசைக்ளின் ஜீன் இன்ஆக்டிவேட் ஆனதுனால அது வந்து உங்களுக்கு டெட்ராசைக்ளின் மீடியத்தில் க்ரோ ஆகாது. ஆனால் ஆம்பிசிலின் ஜீன் ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால அதில் க்ரோ ஆகும். நான் ரீகாம்பினன்ஸ்னாக்கா என்ன மீனிங்னா டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் நான் ரீகாம்பினன்ஸ் திட்டு சேமாக தான் இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா நான் ரீகாம்பினன்ஸ்னா என்ன மீனிங்னா நீங்கள் கொடுத்த இந்த ஃபாரின் டிஎன்ஏ இதுக்குள்ளாரவே வந்து இன்சர்ட்டே ஆகலை. ஸோ அதனால இது வந்து நான் ரீகாம்பினன்ட். டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து அப்போ நான் ரீகாம்பினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பிசிலின் டெட்ராசைக்ளின் ரெண்டுத்துலேயுமே க்ரோ ஆகும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஜீன் வந்து நம்ம கொடுத்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து அந்த டெட்ராசைக்ளினுக்குள்ளார போய் இன்சர்ட் ஆகலை. ஸோ அதனால அது வந்து அதுவுமே ஆக்டிவ் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால ரெண்டுத்துலேயுமே க்ரோ ஆகும். ஸோ இதுதான் அந்த 4 டைப்பை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டிங்கனாலே எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் க்ரோ இன் போத் ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின் கண்டெய்னிங் மீடியம். நான் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் இதுலேயுமே க்ரோ ஆகாது. ஸோ அதில் கன்ஃபியூஷனே இருக்காது. ரீகாம்பினன்ஸ் வில் க்ரோ இன் ஆம்பிசிலின் containing medium only ligation at tetracycline resistant gene. ஸோ அந்த ஃபாரின் டிஎன்ஏவை நீங்கள் வந்து டெட்ராசைக்கிளில் இன்சர்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த டெட்ராசைக்ளின் ஜீன் வந்து இன்ஆக்டிவேட் ஆனதுனால அது வந்து உங்களுக்கு ஆம்பிசிலினில் க்ரோ ஆகும். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மாற்றியும் கேட்கலாம். சப்போஸ் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் இருக்கிற PVU 1 இல்லாட்டி பிஎஸ்டியில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கனாக்கா அப்படியே ரிசல்ட் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சப்போஸ் இதுதான் உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்கிற தியரி பார்ட் இல்லையா. என்ன சொல்கிறாங்கனாக்கா ப்ரிஃபரபிளி சிங்கிள் ரெக்கக்னிஷன் சைட். ஏன்னாக்கா உங்களுக்கு மல்டிபிள் ரெக்கக்னிஷன் சைட் இருந்துச்சுனாக்கா நிறைய இடத்துல கட் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், காம்ப்ளிகேட் த ஜீன் குளோனிங். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இது காம்ப்ளிகேட் தி ஜீன் குளோனிங். ஸோ அது வந்து நிறைய இடத்துல கட் பண்ணானாக்கா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து பிரேக் ஆகி ஃப்ராக்மெண்ட்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதை திருப்பி நீங்கள் லைகேட் பண்ணும்போது அந்த ஜீன் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ த லைகேஷன் ஆஃப் ஆலின் டிஎன்ஏ இஸ் கேரிட் அவுட் அட் ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் பிரசன்ட் இன் ஒன் ஆஃப் த 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். ஸோ நமக்கு வந்து 2 செலக்டபிள் மார்க்கர் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் அந்த ஆம்பிசிலின் அண்ட் டெட்ராசைக்ளின். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கிற மாதிரி இப்போ நம்ம படிக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், you can ligate a foreign DNA at the BAM-H1 site of tetracycline resistant gene in vector PBR322. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து PBR322. 322ல இருக்கிற அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் உள்ள BAM-H1ல தான் நம்ம வந்து இப்போ நம்மளுடைய ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ண போகிறோம். The recombinant plasmid will lose tetracycline resistance due to insertion of foreign DNA. ஸோ அப்படி நம்ம வந்து அந்த பிளாஸ்மிட் இப்போ வந்து ஏன் இதை ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட்னு சொல்கிறாங்கனாக்கா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ அந்த ஃபாரின் டிஎன்ஏவை உள்ளார நம்ம இன்சர்ட் பண்ணதுனால அது வந்து இப்போ என்ன புதுசாக அதுக்கு என்ன நேம் சொல்கிறோம், நம்ம ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட். சரிங்களா. ஏற்கனவே நம்மகிட்ட இருந்த இதில் உங்களுக்கு வந்து அந்த BAM-H1ல நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ அந்த ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம இன்சர்ட் பண்ணதுனால அது வந்து ரீகாம்பினன்ட் பிளாஸ்மிட் ஃபாரின் டிஎன்ஏ, பட் ஸ்டில் கேன் பி செலக்டட் அவுட் ஃப்ரம் நான் ரீகாம்பினன்ஸ் ஒன் பை பிளேட்டிங் த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஆன்
ஆம்பிசிலின் இந்த இதுதான் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ புது புக்கில். ஆம்பிசிலின் கண்டைனிங் மீடியம். ஸோ இப்போ எதில் இது பண்ண சொல்லியிருக்காங்கனாக்கா ஆம்பிசிலின் கண்டைனிங் மீடியம். ஏற்கனவே இதில் வந்து டெட்ராசைக்ளின் கண்டைனிங் மீடியம்னு இருந்தது. ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் growing an ampicillin containing medium or transfer. ஸோ இப்படி நீங்கள் அந்த ஆம்பிசிலினில் எது குரோ ஆகுதோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவும் எதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா மீடியம் கண்டைனிங் டெட்ராசைக்ளின். ஒன்லி இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் growing in ampicillin containing மீடியத்தை வந்து நம்ம டெட்ராசைக்ளின் மீடியத்திலே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ the recombinants will grow in ampicillin containing medium but not on that containing tetracycline. இதே தான் நான் ஏற்கனவே அந்த டேப்லெட் காலத்திலே சொல்லிட்டேன் இல்லைங்களா, அதே தான். ஸோ ரீகாம்பினன்ட் வந்து grow only in ampicillin containing medium but not in tetracycline. ஏன்னா நம்மளுக்கு அந்த டெட்ராசைக்ளின் ஜீன் வந்து gets inactivated. பட் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் வந்து ஆக்டிவ் ஃபார்மில் தான் இருக்கு. ஏன்னா நம்ம அதில் வந்து நம்ம எதையும் ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணலை. நம்ம டெட்ராசைக்ளின் ஜீனில் மட்டும்தான் நம்ம ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணதுனால அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஆக்டிவ் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ அதில் தான் நமக்கு வந்து இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். பட் நான் ரீகாம்பினன்ஸ் வில் க்ரோ அண்ட் மீடியம் கண்டைனிங் போத் த ஆன்டிபயோட்டிக்ஸ். நான் ரீகாம்பினன்ட் அப்படின்னா இங்கே என்ன மீனிங்னா உங்களுக்கு அந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் அந்த ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் ஆகலை. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் தான் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நான் ரீகாம்பினன்ட்ல வந்து ஃபாரின் டிஎன்ஏ இருக்காது. ஸோ அதனால் அது வந்து ரெண்டுத்துலேயுமே க்ரோ ஆகும். ஸோ அதான் ரெண்டு ஆன்டிபயோட்டிக்லையும் போத் த ஆன்டிபயோட்டிக்ஸ், அதான் என்னுடைய மீனிங். ஸோ இதே தான் அவங்க திரும்ப கொடுத்துருக்காங்க. ஒரு ஆன்டிபயோட்டிக் ஜீன் ஹெல்ப்ஸ் இன் செலக்டிங் த டிரான்ஸ்ஃபார்மன்ஸ், இன்னொன்று வந்து செலெக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ஸ். ஸோ இதே தான் அவங்க திரும்ப சொல்லியிருக்காங்க. ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து டிரான்ஸ்ஃபார்மன்ஸுக்கும் இன்னொரு ஆன்டிபயோட்டிக் வந்து ரீகாம்பினன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுதுங்கிறத. ஸோ இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. 4 டைப் தான் இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணிடலாம். பட் சப்போஸ் உங்களுக்கு நீட் எக்ஸாம்லேயோ இல்லை போர்டு எக்ஸாம்லேயோ இப்படியே ஆப்போசிட்டாக கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு இல்லையா, அதில் வந்து PU1லையோ இல்லை PSTலையோ கட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஆகிடும். எப்படி வரும்? ரீகாம்பினன்ஸ் வில் க்ரோ இன் டெட்ராசைக்ளின். எப்போ? ஒன்லி இஃப் we are inserting the foreign DNA in ampicillin. சரிங்களா? ஆம்பிசிலின்ல வந்து நீங்க கட் பண்ணி அதுல வந்து நீங்க ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ரீகாம்பினன்ஸ் வில் க்ரோ இன் டெட்ராசைக்ளின் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடும். எதுல க்ரோ ஆகாது? அப்ப ஆம்பிசிலின்ல க்ரோ ஆகாது, அப்படியே ரிசல்ட் ஆப்போசிட்டாகவும் வரும். ஸோ அதுதான் நீங்கள் கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். நம்ம எம்சிக்யூவில் பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதில் இதை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன். ரீகாம்பினன்ஸ் வில் க்ரோ இன் ஆம்பிசிலின் மீடியம் ஒன்லி லைகேஷன் அட் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீன். பட் நீங்கள் சப்போஸ் இதை வந்து ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் ஜீனில் இப்போ இன்சர்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். அது எம்சிக்யூவில் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் இன்னமும் ஏதாவது டவுட் இருந்தால் அது ஒரு கொஸ்டின் நீங்கள் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நம்ம இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்காங்கிறது அடுத்தது பார்க்கலாம்.